பழங்காலத்துல பனி சூழ்ந்த உயரமான கைலாய மலை இருந்தது. அந்த கைலாய மலை மீது சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்தமா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா பார்வதி அம்மாவுக்கு மனசுல ஒரு சின்ன குறை இருந்துச்சு. சிவபெருமான் எப்பவும் தியானத்திலேயோ அல்லது உலக கடமைகளிலேயோ மூழ்கி இருப்பாரு. பார்வதி அம்மா தன்னோட பேச்ச கேட்டு நடக்கிற முழுமையான அன்பும் விசுவாசமும் கொண்ட ஒருத்தர் இல்லையேன்னு ஏங்கினாங்க. ஒரு நாள் குளிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள போனாங்க. தன்னை காவல் காக்க குளிக்க வச்சிருந்த மஞ்சள், சந்தன எல்லாத்தையும் எடுத்து ஒரு அழகான பையன் உருவத்தை செஞ்சாங்க. அவங்க கையால் உருவான அந்த உருவம் ஒரு நொடியில சக்தி வாய்ந்த குழந்தையா உயிர் பெற்று எழுந்துச்சு. பார்வதி அம்மாவுக்கு அவ்ளோ சந்தோஷம். நீதான் என் செல்ல மகன் அப்படின்னு சொல்லி தன் மகனை அரவணைச்சுக்கிட்டாங்க. நான் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. விநாயகரும் அம்மா சொன்ன மாதிரி வாசல்ல காவலுக்கு நின்னாரு. அந்த சமயம் பார்த்து தியானத்தை முடிச்சிட்டு சிவபெருமான் வீட்டுக்கு வேகமாக வந்தார். நில்லுங்க, அம்மா குளிக்கிறாங்க, என் உத்தரவில்லாம யாரும் உள்ள போக கூடாது அப்படின்னு சொன்னான். சிவபெருமானுக்கு கோபம் உச்சத்துக்கு போச்சு. இவன் யாரு? என் வீட்ல வந்து என்ன தடுக்கிறதுக்குன்னு ரொம்ப கோபப்பட்டாரு. தன் கையில இருந்த திரிசூலத்தை விநாயகரை நோக்கி வீசினாரு. அது அந்த பையனோட தலைய வெட்டிடுச்சு. சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி அம்மா அந்த கோரமான காட்சிய பார்த்து அதிர்ச்சி படைஞ்சு ஆக்ரோஷமா கத்துனாங்க. என் மகனை திரும்ப கொண்டு வாங்க, இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடுவேன் அப்படின்னு சிவபெருமான மிரட்டினாங்க. தன் தவறை உணர்ந்த சிவபெருமான் மனைவியை அமைதிப்படுத்தினாரு. தன்னோட பூதகணங்களை கூப்பிட்டு வடக்கு நோக்கி படுத்திருக்கும் முதல் உயிரினத்தோட தலையை கொண்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு. பூதகணங்கள் தேடி போனது. அங்க ஒரு யானை வடக்கு நோக்கி படுத்திருந்துச்சு. அந்த யானையோட தலையை எடுத்து வந்து சிவபெருமான் முன்னாடி வச்சாங்க. சிவபெருமான் யானை தலைய பையனோட உடல்ல பொருத்தி உயிர் கொடுத்தாரு. யானை முகத்தோட உயிர் பெற்ற அந்த பையன் அன்னை பார்வதியையும் தந்தை சிவனையும் பணிந்து கும்பிட்டான். சிவபெருமான் ஆசீர்வதித்து, உலகில் எந்த நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல உன்னை வணங்கினால்தான் அந்த வேலை தடையில்லாமல் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு வரம் கொடுத்தார். அதனாலதான் இன்றும் நாம விநாயகரை வணங்கிவிட்டுத்தான் எல்லா காரியங்களையும் தொடங்குகிறோம்.